யாத்திராகமம் பழைய ஏற்பாட்டில் எக்ஸோடஸ் மூன்றாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேக் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் இருந்து அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். மோசே எகிப்திலிருந்து அவன் அந்த மீதியான் தேசத்துக்கு போய் தன்னுடைய மாமனார் வீட்டிலே தங்கி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு நாளிலே அப்படி அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து ஒரு அக்கினி ஜுவாலை வெளிப்படுகிறதை அவன் பார்க்கிறான். பார்த்தவனே அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்று கிட்ட போறான். எத்தனையோ முட்செடிகள் அங்கே அந்த வனாந்திரத்திலே இருந்தது. முட்செடி அப்படின்னா அந்த முட்செடியிலே முட்கள், வேற செடிகள், புழு, பூச்சி, இப்படி வேண்டத்தக்காத அநேக காரியங்கள் அங்கே இருந்திருக்கும். முட்செடி யாரும் விரும்பி கிட்ட போகவே மாட்டாங்க. ஆனால் அந்த முட்செடியின் மத்தியிலே ஒரு அக்கினி ஜுவாலை எரிகிறது. அது அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இந்த முட்செடி எதுக்கும் பிரயோஜனப்படாத இந்த முட்செடியில ஒரு அக்கினி ஜுவாலை தெரிகிறது. என்ன இது அற்புதமான ஒரு காட்சியாயிருக்கிறது என்று அவன் கிட்ட போய் அதை பார்ப்பதற்காக போகிறான். நாமும் கூட அந்த முட்செடியை போலத்தான் இருக்கிறோம். நம்மிடத்திலே ஒரு நன்மையும் வாசமாயில்லை. விரும்பத்தகாத அநேக காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. புழு, பூச்சி, முட்கள். மற்றவர்கள் நம்ம கிட்ட வந்தாங்கன்னா முள்ளு தான் அவங்களை குத்தும். முட்செடியில முள்ளு தானே இருக்கும். புழு இருக்கும், பூச்சி இருக்கும், வேற கெட்ட செடிகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முட்செடியை போலதான் நாம் இருக்கிறோம். முட்புதர், முட்செடி, புஷ் அப்படின்னா இருக்கு ஒரு புதர். அந்த புதர் திடீர்னு எரியும் பொழுது அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. அதே போலத்தான் ஆண்டவர் இப்படி முட்செடியாய் முட்புதராய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பரிசுத்த அக்கினியை வைத்து அங்கே அவர் எரிகிற அக்கினியா இருந்தார் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அந்த அற்புதத்தை பார்த்து, என்ன இந்த முட்புதரிலே ஒரு அக்கினி எரிகிறது என்று கிட்ட வந்து பார்ப்பாங்க. நம் அநேகருடைய வாழ்க்கை வெறும் முட்புதராகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறது, முட்செடியாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறதை ஒழிய அங்கே தேவனுடைய அக்கினி ஜுவாலை தென்படவில்லை. தேவனுடைய அக்கினி ஜுவாலை தென்பட்டால்தான் மற்றவர்கள் அங்கே வந்து அதை உற்று பார்க்க விரும்புவார்கள்.
நம் அனைவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. தியானித்த போது அப்படித்தான் நான் உணர்ந்தேன். ஏன் நாம் ரட்சிக்கப்பட்டோம், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் கூட நம்மிடத்திலே ஒரு ஆச்சரியப்படத்தக்க, மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க ஒரு அனலான வாழ்க்கை இல்லை. ஏன் தேவனுடைய அக்கினி நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி எரியவில்லை? நாம் ஏன் இன்னும் ஒரு சாதாரண முட்புதராய் முட்செடியாய் இருந்து கொண்டே இருக்கிறோம்? ஆண்டவரை குறித்து அப்படிதான் எழுதியிருக்கு. அவர் பசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் நம்மை அபிஷேகிப்பார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஒரு குணாதிசயம், அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். He is a God of fire, consuming fire. அதான் நமக்கு தேவையா இருக்கு. மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், நம்மிடத்திலே வர வேண்டும், நம்மிடத்திலே இருக்கிற அந்த தெய்வீக அக்கினியை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அந்த அக்கினி நம் மத்தியிலே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது குறைபடுறதுனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் மங்கி வெற்றியா இருக்கிறது. ஆண்டவர் கொண்டு வந்த அந்த வாழ்க்கை, ஆண்டவர் கொண்டு வந்த அந்த வாக்குத்தத்தம், பசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகிப்பார் என்ற அந்த வாக்குத்தத்தம் நம் அன்னையுடைய வாழ்க்கையை இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. பெந்தெகோஸ்தே நாளில் நீங்க பார்த்தீங்கன்னா அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வந்து ஒவ்வொருவர் தலையின் மேலும் அமர்ந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அக்கினி 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 என்றுதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எங்கெல்லாம் அக்கினி இருக்கிறதோ அங்கே ஒரு அனல், ஒரு வெப்பம் இருந்து கொண்டே இருக்கும். அது நம்மிடத்தில் இல்லை அப்படின்னா நாம் வீழ்த்திக் கொள்ளணும். திரளான தண்ணீர்கள் அன்பென்ற அக்கினியை அழிக்க மாட்டாது என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். சாங்ஸ் ஆஃப் சாலமன், திரளான தண்ணீர்கள் அன்பென்ற அக்கினியை அழிக்க மாட்டாது. எவ்வளவுதான் தண்ணீரை வாரி வாரி இறைத்தாலும் அந்த அக்கினியை அழிக்கவே முடியாது. தேவனுடைய அக்கினியை, தேவனுடைய அன்பை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். அவர் வாழ்ந்த பொழுது இந்த உலகத்திலே எவ்வளவு பேர் அவரை அசட்டை செய்தார்கள், அவரை எதிர்த்தார்கள், அவருக்கு விரோதமாய் நடந்து கொண்டார்கள். இந்த உலகமே அவருக்கு விரோதமாய் இருந்தது. கடைசியிலே அவரை இவனை அகற்றும் என்று சொல்லி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்கள். எதுவுமே அவரை ஒன்றுமே செய்ய முடியல. திரளான தண்ணீர்கள், many waters cannot quench love. திரளான தண்ணீர்கள் அன்பென்ற அக்கினியை அழிக்கவே முடியல. அவருடைய சிஷ்யனாகிய நாம் அந்த வாழ்க்கையை தான் சோதித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு தேவை அந்த பசுத்த அக்கினி நம்மேல் வந்து அமர்ந்து நம்மோடு கூட இருக்க வேண்டும். முட்புதராயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பசுத்த அக்கினி நம்மை தொட்டு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு முறை ஆசீர்வதிப்பதல்ல, ஒரு முறை நான் பசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டேன் என்று சொல்வதில்லை. இது தொடர்ச்சியான ஒரு அனுபவமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் அந்த அனலுள்ள வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வீட்டில் நாம் சமைக்கிறோம், சகோதரிகள் எல்லாம் நீங்கள் சமைக்கிறீங்க, சமையல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் இருக்கு. சிக்கன் வாங்கிட்டு வரீங்க மார்க்கெட்டில், அதுக்கு மசாலா வாங்கிட்டு வரீங்க, அதுக்கு தேவையான மற்ற வாசனை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரீங்க, மிளகாய் தூள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவ்வளவும் இருந்தும் நீங்கள் அதை சாப்பிட முடியுமா? இந்த சிக்கனை கழுவி வச்சுருக்கீங்க, அதை வெட்டி வச்சுருக்கீங்க, மசாலா போட்டு வச்சுருக்கீங்க, வாசனை திரவியங்கள்லாம் அதில் போட்டு எல்லாம் அப்படியே அந்த மிளகாய்ச்சியில் போட்டு அதில் இது பண்ணி ஒரு தட்டில் வச்சு கொண்டாந்து சாப்பிடுங்கன்னா யாராவது சாப்பிடுவாங்க? அதை சாப்பிட முடியாது. அது என்ன செய்யணும்? அக்கினியிலே போட வேண்டும். நெருப்பிலே அதை வைத்து அதை
பதப்படுத்தி அதை நாம் சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் அது சுவையா இருக்கும். இல்லாட்டி அதுல சுவை இருக்கவே இருக்காது. The fire makes the difference. The fire of God makes the difference in our life. தேவனுடைய அக்கினி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அக்கினி இல்லாம நாம் எதையுமே செய்ய முடியாது. கேஸ் தீர்ந்து போச்சுன்னா அது என்ன பண்ண முடியும்? அப்படி அந்த மசாலாவை போட்டு வச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். யாருக்காவது நீங்க கொடுக்க முடியுமா? நீங்க தான் சாப்பிட முடியுமா? அதே போலதான் எனக்கு வேதம் தெரியும், வேத அறிவு எனக்கு இருக்கிறது, நான் தேவனை குறித்த அறிவினால் நிறைந்திருக்கிறேன், நான் எவ்வளவு காரியங்களை தேவனுக்காக செய்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் இதை செய்கிறேன், சுவிசேஷம் சொல்றேன், எல்லாத்தையும் செய்துவிட்டு அங்கே தேவனுடைய அக்கினி இல்லை என்றால் the fire is missing. அது எதுக்கு பிரயோஜனம்? என்ன செய்ய முடியும்? அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க கேஸ் சிலிண்டரை கொண்டு வந்து அதை சூடு பண்ணி அதை ஃப்ரை பண்ணாதான் நீங்க அதை சாப்பிட முடியும். அதே போலதான் ஆண்டவர் தான் சொன்னார் ஒரு இடத்துல, வேதத்தை நன்றாய் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் என்னிடத்திலே வர மனதா இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கிறது, பரிசேயர்களுக்கு எல்லா அறிவும் இருந்தது, எல்லா வேத அறிவும் இருந்தது, சதுசேயர்களுக்கு பரிசேயர்களுக்கு. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் நாம் எப்படி இருக்க முடியும் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துல ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனங்கள், சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும், எருசலேம் பரிசுத்த நகரம், அங்கே குடியிருக்கிறவர்களும் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும். நம்மை போல ஒவ்வொரு வாரமும் அங்கே சினகாட்ல ஓய்வு நாள்ல தேவனுடைய வார்த்தையை வாசிப்பாங்க. அந்த வார்த்தையை வாசித்தும் கூட அந்த வாக்கியங்களை அறியாமலும், அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று அறியாமலும் என்ன பண்ணாங்க? தேவனுடைய குமாரனை, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். பாத்தீங்களா எவ்வளவு குருட்டாட்டம் என்று? யாருக்காக அவர்கள் காத்திருந்தார்களோ அவரே அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆனால் அவரை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவு துக்கமான ஒரு விஷயம் இது. தேவகுமாரனுக்காக, மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். மேசியாவுக்காக, இந்த உலகத்தை ரட்சிக்க வருகிற மேசியா வருவார் என்று மேசியாவில் மத்தியிலே வந்து நின்று அவர்களோடு நடமாடுகிறார், அவர்களோடு பேசுகிறார். அவரை அறிய முடியவில்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம்? தேவனுடைய வெளிப்பாடு இல்லை, தேவனுடைய அறிவு இல்லை. something is missing. எங்கேயோ ஒரு தவறு நடந்து விட்டது. அது என்ன தவறு அப்படின்னா, தேவனுடைய அக்கினி அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. எல்லாம் சடங்காச்சாரங்களாக இருந்தது. மனிதர்களுடைய பிரமாணங்களை போதித்துக் கொண்டு நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கை கைவிட்டு சாப்பிடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், தசமபாகம் கொடுக்கணும், எல்லாவற்றையும் செய்து கொண்டு மெய்யான தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
இந்த பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னார் ஆண்டவர். வாட் a passion he had. அவருக்கு இருந்த ஒரு வாஞ்சை, வைராக்கியம். அக்கினியை போட வந்தேன், பரிசுத்த அக்கினியை இந்த பூமியிலே நான் பூமியின் மேல் போட வந்தேன், இப்பொழுதே அது பற்றி எரிந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னார். மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவ பக்திக்குரிய வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கணும். அக்கினி நம்முடைய இதயத்திலே பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் அது தணிந்து போகிறதோ நாம் உடனே ஒரு உணர்வுக்கு வந்துடணும். ஆண்டவரே, உன்னுடைய அக்கினியானது இடத்தை தணிந்து போகிறது, என்னை சுற்றி இருக்கிற இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்களினால், இந்த குடும்பத்திலே நடக்கிற காரியங்களினால், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாய் நடக்கிற காரியங்களினால் என்னுடைய அன்பு தணிந்து போகிறது, என்னுடைய அக்கினி, அன்பென்ற அக்கினி தணிந்து போகிறது. என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும், என்னை மறுபடியும் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரிடத்திலே போக வேண்டும். அக்கினி தான் போட வந்தார். அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இடத்துலதான் அவர் பிரசன்னமாயிருப்பார். பழைய பாட்டு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பலிபீடத்திலே அக்கினி பலிபீடத்திலே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது அழியவே கூடாது. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் பர்ன்ட் ஆஃபரிங் சொல்லுவாங்க, தகன பலி. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் தகன பலியினுடைய பிரமாணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 9ஆம் வசனத்திலிருந்து, பின்னும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடிய காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ரோமர் 12:1ஆம் வசனத்துல அதன் மேல் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க 12ஆம் வசனம், பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அழியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். அடுத்த வசனம், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அழிந்து போகலாகாது. இதுதான் ஒரு மெய்யான தெய்வீக வாழ்க்கை. தேவனுடைய அன்பென்ற அக்கினி என் இதயத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய சரீரத்தை நான் ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து கொண்டே இருந்தேன்னா ஆவியானவர் வந்து அங்கே தங்கி இருப்பார், என் மேல தங்கி இருப்பார். எப்பொழுது ஆண்டவர் தன்னை ஒரு எல்லா மனிதர்களைப் போல தன்னையும் ஒரு மனிதனாய் தாழ்த்தி ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து அதிலிருந்து வெளியே வந்தபோது ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். நாமும் கூட தேவனுக்காக வாழ வேண்டும் என்றால், தேவனுக்காக ஊழியம் செய்யணும் சொன்னா இந்த அபிஷேகம், இந்த அக்கினியானவருடைய அபிஷேகம் நமக்கும் தேவைப்படுகிறது. அதுக்குதான் பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் பலத்தினால் அபிஷேகிக்கப்பட்டார்கள். இதை நாம் நாடி பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்திலே வாழும் பொழுதுதான் தேவன் நம்மோடு இருப்பார். அன்றைக்கு அந்த முட்புதரிலே தேவன் வெளிப்பட்டது போல முட்புதராய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எந்த ஒரு மகிமையும் இல்லை. நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான். நம்மிடத்துல எந்த ஒரு மேன்மையும் இல்லை. நம்மை தேவன் மண் என்று நினைவு கூறுகிறார். இந்த மண் பாண்டத்திலே அந்த பொக்கிஷத்தை அவர் வைத்து இந்த உலகத்துக்கு ஒளியாய் நம்மை மாற்றுவார். ஆண்டவர் கொண்டு வந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? இருளிலே அந்த ஒளி பிரகாசித்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. வார்த்தையை நீங்க ஆழமா தியானிச்சு பாருங்க. சொல்லிட்டே இருக்கிறோம், நம்ம இந்த உலகம் கெட்டு போச்சுங்க. எங்க திரும்பினாலும் பாவம். சினிமா, டிவி, இன்டர்நெட்டு, அது இது எங்க பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. பாவம் தலை விரித்து ஆடுகிறது பிசாசை போல. இந்த உலகத்துல நம்மால பட்சமால வாழ முடியாதுங்க. இப்படித்தான் இன்றைக்கு அநேக தெய்வீக தேவ ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? இருளிலே ஒளி பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை, இருளானது அதை மேற்கொள்ளவில்லை. இந்த உலகம் அவரை மேற்கொள்ளவே முடியல. இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். கடைசி வரைக்கும் ஆவியிலே நீதி உள்ளவராய், ஆவியிலே உள்ளான இருதயத்திலே உள்ளான வாழ்க்கையிலே பசுத்தமாய் வாழ்ந்தார். உங்களை போல என்னை போல இதே பலவீனமான மாசத்திலே வந்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவர் வெற்றி சிறந்தார். இந்த வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவை அவருடைய பசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம். ஒரு ஜோக்குன்னா அது நடந்ததோ நடக்கலையோ தெரியல. ஒரு இடத்துல சபை கூடிக்கொண்டிருந்தாங்களாம். அங்க கொஞ்சம் பேர் தேவனுடைய ஜனங்கள் சபை கூடிக்கொண்டிருந்தாங்க. அந்த சபையில அங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் அதை குறித்து எந்த ஒரு பொருட்படுத்தாம வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கொஞ்சம் பேர் நாஸ்திகர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஜனங்கள். சபை நடக்குது, வார வாரம் சபை கூடுறாங்க, அங்க ஜனங்க போறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க, அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் திடீரென்று ஒருவேளை அந்த சபை ஒரு கீத்து கொட்டாயா என்னன்னு தெரியல, அந்த சபை ஏதோ ஒரு காரணத்தினால பற்றி எரியுது. அப்போ பற்றி எரியும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அதை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. தண்ணி கொண்டாந்து மேல வீசுறாங்க, சில பேர் வேற ஏதோ கட்டை கொண்டாந்து அடிக்கிறாங்க. எப்படியோ அதை அந்த அக்கினியை அழிக்கணும்னு சொல்லி, அந்த கட்டடத்தை காப்பாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அந்த நாத்திகர்கள், தேவனே இல்லை என்று சொன்னவர்கள், அவர்களும் இவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க, அந்த அக்கினியை, அந்த நெருப்பை அவிப்பதற்காக. அப்போ அந்த சபையார் கேட்கிறாங்க, என்னங்க இவ்வளவு வருடமா நாங்க இங்க சபை கூடிட்டு இருக்கிறோம், இவ்வளவு வருடமா நீங்க வந்து எங்களை குறித்து எந்த கவலையும் படல, இன்னைக்கு வந்து எங்களோட கூட சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்றீங்களே, என்னங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்களா, இப்பதாங்க இந்த சபை எரியுது, இவ்வளவு நாளா எரியலைங்க இந்த சபை, இப்பதாங்க இந்த சபையில அக்கினியை நாங்க பாக்குறோம், அதனாலதான் நாங்க வந்து உங்களோட சேர்ந்து உதவி பண்றோம் அப்படிங்கிறாங்க. பாத்தீங்களா? தட் இஸ் தி பாயிண்ட். ஒரு அக்கினி அங்கே இருந்த போதுதான் தேவனே இல்லை என்று சொன்னவர்களும் வந்து அங்கே உதவி செய்கிறார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகிப்பார் அப்படின்னா அப்படியே வேதத்துல வார்த்தையா இருந்துட்டு போதா? அந்த வார்த்தையை வாக்குத்தத்தமா எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை இந்த வாழ்க்கையை நிறைவேற்றும் என்று நாம் அவரை அலட்டுகிறோமா? யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை நான் விடமாட்டேன் ஆண்டவரே என்று நாம் அவரோடு போராடுகிறோமா? யாக்கோபு போராடுகிற மனிதனாயிருந்தான். அவன் போராடி மனிதனோடும் தேவனோடும் போராடி வெற்றி சிறந்தான் யாக்கோபு. தேவன் அவனை அங்கே ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. எடுத்து நீங்க வாசி பாருங்க பழைய ஏற்பாட்டில்.
போராடுகிறவர்கள் தான் தேவனிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் தேவன் ராஜ்யத்திலே நுழைய முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரயாசப்படுங்கள், பலவந்தம் பண்ணுங்கள். இந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சென்ற அந்த பாதையிலே அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் செல்வதற்கு நீங்கள் பலவந்தம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஞான ஸ்நானத்திலே நான் கீழ்ப்படிந்து விட்டேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு கிரமமாய் போகிறேன், இதெல்லாம் காரியமே இல்லை. முட்புதராய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அக்கினியாய் எரிகிறாரா? அது பற்றி எரிகிறதா? தேவனுடைய அக்கினியினால், அன்பென்ற அவருடைய அக்கினினால் அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதா? அவரை போல இந்த உலகத்தில் எதுவுமே என்னை பற்றி கொள்ளாமல் இருக்கிறதா? திரளான தண்ணீர்களாகி இந்த உலகத்தில் எனக்கு ஏற்படுகிற சோதனைகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள் என்னை மேற்கொள்ளாமல் இருக்கிறதா? அப்பொழுதுதான் நான் அவருடைய சீஷன், அவரை பின்பற்றுகிறேன். இதற்கு எனக்கு தேவை அவருடைய அபிஷேகம். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். He has made the provision for our spiritual life. சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இருக்கிறது வேதத்திலே. உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொள்றோமா? எப்படின்னா, ஒரு பிச்சைக்காரனுக்கு பேங்க்ல கோடி கோடியாய் பணத்தை போட்டு வைத்து விட்டு நீ போய் எடுத்துக்கப்பான்னு சொல்ற மாதிரி தான். ஆனா அந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான்? அவன் பேர்ல அவ்வளவு பணம் இருந்தாலும் அவன் பேங்க்ல போய் செக் எழுதி கொடுத்து அந்த பணத்தை எடுத்துக்கொள்றதில்லை. பிச்சைக்காரனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வாழ்நாள் ஃபுல்லா. பாக்குறவங்க கேட்கிறாங்க, என்னப்பா உன் பேர்ல இவ்வளவு பணம் இருக்கு பேங்க்ல, நீ ஏன் இப்படி பிச்சைக்காரனை போல பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற? நீ அப்படிதான் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் அவருக்கென்று வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கடைவதற்கு எல்லாவற்றையும் நமக்கு செய்து விட்டார். அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறது. அவரிடத்திலே விசுவாசமாய் தாகமாய் போய் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒளியாய் அக்கினியாய் வாழ வேண்டியதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு ஸ்லக்கிஷா இருக்கிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாமல் நாம் எப்படி இந்த உலகத்தையே பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமும் அதில் இச்சைகளும் ஒரு நாளைக்கு ஒழிந்து போகும். இந்த உலகத்தில் இருக்கிறது என்ன? வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிறது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை எல்லாம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவனுக்கு அழிவே இல்லை. அவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாமா? ஆண்டவரிடத்திலே வருவோம், நம்பிக்கையாய் விசுவாசமாய் வந்து அவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி, மூன்றாம் நபராகி அவரை அனுப்பி, திருத்தோத்திலே மூன்றாம் நபராகி அவரை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். அவரை போல நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவரை மையப்படுத்திதான் அவர் விரும்புகிறார். அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் நம்மை அழைத்தால் அதுக்கு நாம் பாத்திரமாய் நடக்க வேண்டாமா? அந்த ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். அவர் செய்ய வேண்டியது எதுவுமே இன்னும் பாக்கியே இல்லை. எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. நாம் போய் அதை அந்த விருந்தை சாப்பிட வேண்டியதுதான். விருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவது ஒரு விருந்து. விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, வந்து அதை சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அந்த வாழ்க்கை என்பது ஒரு விருந்து. தேவன் கொண்டு வந்த வாழ்க்கை, பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, அன்பு நிறைந்த வாழ்க்கை என்பது ஒரு விருந்து, பரலோக விருந்து.
அந்த விருந்திலே நாம் பங்கடைய நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம். இதில் 13ஆம் வசனத்திற்கு நம்ம கேட்கும், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. எப்பயுமே அந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? 10ஆம் வசனத்தில் நம்ம 9ஆம் வசனத்தில் கேட்டோம், சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற்காலம் மட்டும் அது எரிஞ்சிட்டே இருக்கணும். ராத்திரி ஆயிடுச்சுன்னு சொல்லி இல்லை, ராத்திரியிலையும் அது தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கணும். ரா முழுவதும் விடியற்காலம் மட்டும். சரி, விடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அணைஞ்சு போயிடுமா? இல்லை, விடியற்கால ஜனங்க வந்துடுவாங்க, அவர்கள் பலிகளை செலுத்தி கொண்டே இருப்பாங்க. அப்போ எப்பொழுதும் இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன எரிந்து கொண்டிருக்கணும்? அக்கினி எரியணும். அது எதனால் எரிஞ்சிட்டு இருக்கு? சர்வாங்க தகன பலி. ஒரு பலி செஞ்சுட்டே இருக்காங்க, அந்த பலி இருந்துகிட்டே இருக்கு, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சர்வாங்க தகன பலி அப்படின்னா என்னங்கிறத குறித்து கொஞ்சம் எழுதியிருக்கு. ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படி கூடி வந்திருக்கிறோம். இதில் அந்த ஆராதனை குறித்து எழுதியிருக்கு. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் பிற்பாடு முழுசும் படித்து பாருங்க. நான் சில வசனங்களை மட்டும் காண்பிக்கிறேன். 6ஆம் வசனத்தில், பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மீது அடுக்கி வைக்க கடவர்கள். எதையும் இல்லாமல் எல்லாவற்றையும் முழுமையாக அர்ப்பணிக்கிறாங்க. தலையிலிருந்து கொழுப்பு எல்லாமே பலிபீடத்தின் மேலே கிடத்தி அந்த கட்டைகளில் கிடத்தி அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிற அக்கினியில் அதை வைக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட வாசனை படி? 9ஆம் வசனம் கடைசியில் பாருங்க. 9ஆம் வசனம் கடைசியில், இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இப்ப ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்க. நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு ஆராதனைனா என்னன்னு தெரியாம ஆராதனை நேரம், ஆராதனை வேலை, ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. நம்முடைய காலண்டர்ல சபை கூட்ட நேரம் தான் நான் கொடுத்துருந்தேன். ஆனாலும் அத்தி கோக்குறவங்க அல்லது எழுதுறவங்களுக்கு தெரியல, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் ஆராதனைன்னு போட்டாதான் அது அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் நான் எழுதி கொடுத்ததில் சபை கூட்டம், சபை கூட்டங்கள் அப்படின்னு போட்டு ஞாயிறு, புதன், சனி சபை கூடுகிற ஒரு நேரம் தான் இது. இது ஆராதனை கிடையாது, உட்கார்ந்து வார்த்தை கேட்கறது ஆராதனை கிடையாது. நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை எது? இதில் நாம் வாசிக்கிறோம், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக உங்களை நீங்களே பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதை எப்படி ஒப்பு கொடுக்கணும் தான் இங்க பார்த்தோம். தோல் உரித்து, தோல் இருக்கிற வரைக்கும் தான் அது வெள்ளாடா செம்மறியாடான்னு தெரியும். அது என்ன ஆடு? தோல் தான் தெரியும், தோலை வச்சு தான் சொல்லுவாங்க. தோலை உரிச்சிட்டா அது செம்மறியாடா வெள்ளாடா தெரியாது, எல்லாம் ஒன்று தான். தோல் உரித்து, நம்முடைய எவ்வளவோ நாம் நாசுக்கா சில போர்களை போட்டிருப்போம். இந்த பூமியில இன்ன ஊரார்கள், இந்த மொழிகாரர்கள், இந்த இனத்துக்காரர்கள் அப்படிங்கிற இல்லை, எல்லாவற்றையும் உரித்து, மொழிப்பற்று இல்லாதவன், இனப்பற்று இல்லாதவன், நாட்டுப்பற்று இல்லாதவன், யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நான் தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகள். நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் நான் தேவனுடைய சாயலாக தான் பார்க்கிறேன். அந்த நிறத்தை தோலை பார்க்கறது இல்லை.
அவர்கள் மொழியை பார்க்கறதில்ல, அவர்கள் எந்த இனம்னு பார்க்கறதில்ல, அவர்கள் படித்தவங்களா படிக்காதவங்களா, வெள்ளத்தோலா கருப்பு தோலா அதெல்லாம் பார்க்கறதில்ல. தோலை உரிக்கணும், தோலை உரிக்கணும்னு சொன்னா எல்லாம் ஒண்ணுதான். வெளி தோற்றம் எல்லா பகடு எல்லாவற்றையும் எடுத்துட்டு, ஜாதி மேன்மை குலப்பெருமை எல்லாவற்றையும் உறிஞ்சு போட்டுட்டு தோல் உரித்து சந்து சந்தாக தொண்டிக்க கடவன் திரு. அப்ப பலியாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா, ஜீவனுடைய பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா, நான் என்னை சந்து சந்தாக தொண்டிக்கணும், சந்து சந்தாக ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? உங்கள் மேல அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும்னு விரும்புறீங்களா? அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும், அதில் நீங்கள் பலியாக உங்களை ஒப்புவித்து கொடுத்தே இருக்கணும். தேவன் அதை உங்களை முகர்ந்து கொண்டே இருக்கணும். எனக்கு பிரியமான சுகந்த வாசனையான என் மகன் என் மகள் என்னுடைய வாழ்க்கை அது என்னை சந்தோஷப்படுத்துது, எனக்கு பிரியமானதா இருக்கு, எனக்கு உகந்ததா இருக்கு. நம்முடைய வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கிறது, வெளிச்சம். ஒன்று எரிந்தால்தான் அங்கு வெளிச்சம் வரும். ஒன்றிலிருந்து ஒன்று போயிட்டே இருக்கணும், அப்பதான் அது வெளிச்சமா இருக்கும். ஒரு சக்தியை செலவழித்து கொண்டே இருக்கணும், அப்பதான் அது வெளிச்சமா இருந்துட்டே இருக்கும். நான் எரிந்து கொண்டே இருக்கணும், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஒரு சகோதரன் சாட்சியை சொல்லியிருக்கேன், ஒரு சகோதரன் தன்னுடைய சாட்சி அப்படி சொல்லியிருக்கிறார். பரிசுத்தருடைய வல்லமை வேண்டும்னு சபையில செய்தியை கேட்டேன், ரூமுக்கு வந்தேன், கதவை சாத்தினேன், நெடுஞ்சாங்கடையா விழுந்தேன். ஆண்டவரே, தேவனே, என்னை உண்டாக்கினவரே, என்னை நேசித்து தாழ இறங்கினவரே, பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகின்ற இயேசுவே, என்னை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். எந்த நிபந்தனையும் எதுவும் இல்லாமல் என்னை முழுமையாக உமக்கு ஒப்புவிக்கிறேன். என்னுடையதெல்லாம் உம்முடையது. இந்த கண்கள் இது என்னுடையதல்ல, இது உம்முடையது. இந்த காதுகள் இது உம்முடையதல்ல, இது என்னுடையதல்ல, இது உம்முடையது. என்னுடைய வாய், என்னுடைய நாக்கு, நாக்கு எனக்கு விருப்பமானதையே பேசிட்டு இருந்தேன். ஆனா இது எனக்கு சொந்தம் அல்ல, இது உமக்கு சொந்தம், இது உம்முடையது. ருசியான சாப்பாடு எனக்கு பிடிச்சமானது சாப்பிட்டேன், இல்லை இது என்னுடையதல்ல, இது உம்முடையது. நீங்க கொடுக்குற எதுனாலும் சோதனை சொல்லி சாப்பிட்றேன், இது உம்முடையது. இந்த கைகள் எவ்வளவோ பாவத்தை செய்த கைகள், கோபத்தினாலே காமத்தினாலே செய்த கைகள், இது என்னுடையதல்ல, இது உம்முடையது. இந்த கால்கள் கண்ட இடத்துக்கும் எங்கெங்க ஓடிக்கிட்டு யாரையும் பின்பற்றி ஓடின இந்த கால்கள், இது என்னுடைய கால்கள் அல்ல, இது உம்முடைய கால்கள். என்னுடைய இதெல்லாம் உம்முடையது ஆண்டவரே. இந்த சரீரத்தினுடைய எல்லாம் உம்முடையது. மனதில் எவ்வளவோ போராட்டங்கள், குழப்பங்கள், அது கவலைகள், பயங்களா இல்லை ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். என்னுடையது, என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு, என்னுடைய நிலம் இல்லை, எல்லாம் உம்முடையது. இப்படி தன்னை வெறுத்து தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு அர்ப்பணித்து என்னை நிரப்பும், உடைய வல்லமை நான் நிரப்பும், நான் வாழ்ந்த முக்குன்னு வாழணும், பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு தன்னை பூரணமாய் அர்ப்பணித்த பொழுது, வேதத்தில் ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க, டக்குன்னு எடுக்க தெரிய முடியல, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளும் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தேவன் எல்லாரும் கொடுத்துட மாட்டார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு, படிக்கிறவர்களுக்கு, தரையோடு தரையாக மண்ணோடு மண்ணாக தன்னை ஒப்புவிக்கிறவர்களுக்கு, படிந்தவர்களுக்கு, தலை நிமிர்ந்து நின்றுகிட்டு நான் என்னது அப்படிங்கிறவர்களுக்கு தேவன் தரவே மாட்டார். அவர்கள் பெற்றுக்கொள்வதெல்லாம் பரிசுத்த ஆவி அல்ல, அது வேறொரு ஆவியா இருக்கு. 5:32 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தேவன் தமக்கு பின்பகுதி, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. பரவாயில்ல, வார்த்தைகள் நமக்கு சில நேரங்களில் மறந்து விடலாம், எந்த இடத்துல ஆனால் வாசிச்சிருப்போம். அந்த வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பித்தால் அது போகும். இங்க பாருங்க, தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்குன்னு இல்லை, கீழ்ப்படுகிறவர்களுக்கு. இப்பொழுது நீங்கள் கீழ்ப்படிந்தோன்னு சொன்னா இப்பொழுதும் அந்த வார்த்தை மெய்தான்.
கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தரலைன்னு பரிசுத்தாவினா சரி, எப்பயோ கீழ்ப்படிஞ்சாங்க, அவங்களுக்கு தந்தரலிட்டார், முடிஞ்சு போச்சு, இப்ப எனக்கு கிடையாதுன்னு நீங்க சொல்லலாம். இல்ல, கீழ்ப்படுகிறவர்களுக்கு இன்றைக்கும் நாம் படிந்தோமானால் தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் ஒன்றும் அல்ல, நான் எனக்கு சொந்தம் அல்ல, எனக்காக மரித்து எழுந்த உமக்கே நான் சொந்தம் அப்படின்னு நம்மை தேவனுக்கு முழுமையாய் பூரணமாய் சம்பூர்ணமாய் முழுமையை அர்ப்பணித்தால், ஆல் சரண்டர், பாடலாம் அழகா இனிமையா பாடுறோம், அர்ப்பணித்தேன் அப்படின்னா மெய்யாவே செய்திருக்கிறோமா? மெய்யாவே ஒப்புவித்து பாருங்க, தேவாவை நிச்சயமா இறங்கும். பலிபீடத்துல அங்க சர்வாங்க தகன பலியை வச்சிருப்பாரு, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தில் உள்ள மிருகத்தை, அது தன் பலியை பட்சித்து போடும். எல்லாரும் முகங்குப்புற விழுந்து ஆராதிப்பார்கள். அப்ப பரிசுத்தவான்களுடைய வல்லமையை பெறணும்னு சொன்னா நம்மை ஊக்குவிக்கணும். இயேசு நம்மை முழுமையை அர்ப்பணித்தார். இயேசு எப்பொழுது பரிசுத்த வல்லமை பெற்றுக்கொண்டார்? அவர் பிறந்ததே பரிசுத்தாவினால் தான். நாம் மறுபடியும் பிறந்தது பரிசுத்தாவினால் தான் பிறந்தோம். நமக்கும் இயேசுக்கும் ரைட் ஒன்னா தான் இருக்கும். ஆனா இயேசு தன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு பாவமும் செய்யாதவராய் வாழ்ந்தார். பரிசுத்தாவியினால பிறந்த அவர் கிருபையின் ஆவியினாலே தன்னை தாழ்த்தி தாழ்த்தி என்னுடைய கிருபையின் ஆவியை பெற்றுக்கொண்டே இருந்தார். அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார். இயேசுவை பொறுத்தவரை அவர் ஒரு முறை கூட பாவம் செய்தவரை வாழ்ந்தார். அவர் பரிசுத்தாவினால் பிறந்தவர், பரிசுத்தாவினாலே வழி நடத்தப்பட்டவர், பரிசுத்தாவி உணர்த்துகிற பாதையிலே நடந்தவர், தன்னை வெறுத்து சிலுவையின் பாதையில் நடந்தவர். ஆனாலும் அவருக்கு இப்பொழுது நமக்கு ஊழியம் செய்வதற்காக, போதிப்பதற்காக அவர் இப்பொழுது விசேஷமான ஒரு வல்லமையை பெற வேண்டியிருந்துச்சு. இயேசு என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினார்? பாவிகளுடைய வழிய பெரிய கியூ, ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் ஆவியானவர் சொல்றாரு, நீ போய் சேர்ந்துங்க. கொலைகாரர்கள் நிற்கிறாங்க, விபச்சாரம் பண்ணவங்க நிற்கிறாங்க, ஏமாற்றி பொருளை அபகரித்த வரி வசூலிக்கிறவங்கலாம் இருக்காங்க. அவர்களோடு ஒருவராக இயேசு நிற்கிறார். ஒரு பாவம் அறியாதவர், ஒரு பாவம் செய்யாதவர். எல்லாரையும் தண்ணீரை யோவான் அமிழ்த்துகிறான், தன் கையினால் அவர்களை அழுத்துகிறான். இயேசு ஒப்பு கொடுத்தார். யோவானால் தன்னை தண்ணீருக்குள் அமிழ்த்துவதற்கு, முழுமையாக அழுத்துவதற்கு, கீழ்ப்படிவதற்கு இயேசு அப்படி கீழ்ப்படிந்தார். ஆகவேதான் வானம் திறந்துள்ளது, ஆவியானவர் இறங்கினார், ஆவியானவர் அவங்க வார்த்தை உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். இந்த பலி முழுமையாக அர்ப்பணித்த ஒரு பலி. இயேசு தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருந்தார். இதான் பிரியமா இருந்துச்சு. அப்ப நான் நிறையப்படணும்னு சொன்னான், ஒப்புவிக்கணும், முழுமையாக எனக்கு அர்ப்பணிங்க. என்னுடைய படிப்பு, என்னுடைய பொருள், என்னுடைய வேலை, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய தொழில், எல்லாம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் முழுமையை உமக்காக அர்ப்பணிக்கிறேன், எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு பூரணமான அர்ப்பணிப்பின் மீது வந்து என்னுடைய அக்கினி வந்து இறங்கும். அதுக்கு அடையாளம் என்னங்க? அப்படின்னு படுத்துக்கிறதுட்டேன், நான் எல்லாத்தையும் ஒப்புவிச்சுட்டேன், ஆண்டவரே வாருங்கன்னு சொன்னேன். பாவங்கள் ஏதாவது இருக்குதா? சரி, முதல்ல ஒப்புவிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் முதலாவது நம்முடைய ஜெபத்தை கேட்கணும் இல்லையா? அந்த திருப்பி லேவியராகும் 1ஆம் அதிகாரத்தில் எடுங்க, ஒரு வார்த்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். எல்லாரும் எல்லா மிருகத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சிட முடியாது. பலி செலுத்துகிற மிருகம்னு சொன்னால் ஏதோ அங்கே கடையில் போய் கண்டதையும் வாங்கிட்டு வந்து அவங்க செய்திட முடியாது. எப்படிப்பட்ட பலி அப்படின்னா, இரண்டாம் வசனம், மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். 3ஆம் வசனம், லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. பழுதற்ற அப்படின்னா, நாம் தேவனுக்கு நம்மை முழுமையை ஒப்புவிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியம் செய்யணும். நம்மிடத்துல பழுது இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. அப்படின்னா அறிந்த எல்லா பாவங்களையும், தேவன் ஆவியானவர் கொண்டு எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்யணும். நம்முடைய இதயத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, விருப்பம் உள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன் வாருங்கள்ங்கிற. நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ஆண்டவரை பாரும் அப்படின்னு சொன்னா, பாத்திரம் சுத்தமா இருந்தால் தான் தேவன் கொடுப்பார். எத்தனையோ முறை நம்ம கேட்டிருக்கோம், எத்தனையோ செய்திகள். ஒரு பிள்ளை அம்மாட்ட போய் பால் டம்ளர் எடுத்துட்டு போய் எனக்கு பால் வேணும்னு சொல்லி நீட்டினா, அம்மா அப்படி ஊற்றிட மாட்டாங்க, பாத்திரத்தை பார்ப்பாங்க, கொண்டு வர டம்ளரை பார்ப்பாங்க. அது 4 நாளைக்கு முன்னாடி ஏதோ ரசத்தை குடிச்சு அல்லது மோரை குடிச்சிட்டு ஓரத்தில் கிடந்து தூசி குப்பையுமா இருந்த ஒரு டம்ளராக இருக்கலாம். குழந்தை அதை தூக்கிட்டு வந்து கொடுத்துச்சுன்னா தாய் அதில் ஊற்றிட மாட்டாங்க.
இல்லை இது அசுத்தமா இருக்கு, போய் கழுவிட்டு வரணும். நாம் ஆண்டவருடைய ஆவியை காரணம்னு சொன்னா ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் அப்படியே ஊத்திர மாட்டார். இதயத்தை பார்க்கிறவர் நம்மை ஊடுருவி பார்ப்பார். நம்ம இதயத்தில் இருக்கிற அசுத்த சிந்தைகள் இருக்கா, பாவத்தினால பழுதா இருக்கா, ஆண்டவர் பார்ப்பார். அப்படின்னு சொன்னா இலவசமாய் அவருடைய ரத்தம் நமக்காக இலவசமாய் சுத்தப்பட்டது. நான் மாத்திரம் ஒத்துக்கொண்டு ஆமாண்டவரை அழுக்கு இருக்கு, பாவம் இருக்கு, இல்ல இல்ல டம்ளர்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லாதான் இருக்கு, ஊத்துங்க பால் அப்படின்னா தாய் வேணா சரி, அல்ல எந்த தாயும் செய்ய மாட்டேன். இல்ல அழுக்கு இருக்கு, பாரு நல்லா பாரு. அப்ப ஒத்துக்கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் இருக்கிற பாவத்தை, நம்மிடத்தில் இருக்கிற பெருமையை, சுயநலத்தை, கோபத்தை, எரிச்சலை, மனக்கசப்பை, பிறரை மன்னிக்காம இருக்கிறதை. பிறரை மன்னிக்கிறது அப்படின்னு சொன்னா நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிடுறேன். எத்தனை பேர் வாயால சொல்லுறோம், ஆனா மீண்டும் அவர்களை பார்க்கும்போது என்ன செய்யறோம், அதை நினைக்கிறோம். இவர்கள் எனக்கு விரோதமாக பேசிட்டாங்க, செஞ்சவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீண்டும் கசப்பதான் வச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் வரை இப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா ஆமாண்டவரை நான் என் இருக்கிற ஒரு கசப்பு இருக்கு, இவர்கள் மேல எனக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்கு, இன்னும் இருக்குது அப்படின்னு நேர்மையை ஒத்துக்கொள்கிறவர்கள். ஆண்டவரை என்னை சுத்தமாக்கும், இயேசுவே என்னை மன்னியும், என் பாவங்கள் என்னை கழுவும் அப்படின்னா ஆவியானவர் ஆண்டவர் நம்மை கழுவுவார், சுத்தமாக்குவார். சுத்தமாக்கப்பட்ட பழுதற்ற இப்பொழுது ஒரு பலியாக நம்ம தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தோம்னா தேவன் அதை அங்கீகரிப்பார். இது அங்கீகரிக்கப்பட்டது. அப்ப தேவனத்தில் அப்படி அர்ப்பணிக்கும். மறைவான பாவங்கள் இருக்கு, இதுவரைக்கும் அறிக்கை செய்யாத பாவங்கள் இருக்கா? அறிக்கை செய்யாத பாவங்கள் இருந்துன்னு சொன்னா பரிசுத்தத்தினுடைய வல்லமை பெறவே முடியாது. தேவன் நமக்கு பாவத்தை உணர்த்தி இருக்கலாம், நாம் அதை ஒத்துக்கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் அறிக்கை செய்யாத பட்சத்துல அந்த பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவே இல்லை, உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாது. அப்ப நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும்னு சொன்னா நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், எத்தனை முறை இந்த வார்த்தைகளை கேட்டாலும், எத்தனை முறை நீங்கள் ஜெபித்தாலும் சரி, எத்தனை முறை ஜெபித்தாலும் சரி, இந்த வேத வசனத்தின் சட்டத்தின் பிரகாரம் தான் ஜெபிச்சாகும். இதை மீறி ஜெபித்தீங்கன்னா நீங்கள் பண்ணுவது ஜெபம் அல்ல, அது பிதற்றல், உளறல். நீங்கள் ஜெபங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு பிரார்த்திக்கிட்டு இருக்கீங்க. ஜோரமா வந்தவன் எதோ உணவிட்டு இருப்பான், புலம்பிட்டு இருப்பான். பைத்தியம் முடிச்சவன் அவனுக்கு ஏதோ பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பான். உங்களுக்கு அவனுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, ஜெபித்தீங்கன்னு சொன்னா அந்த ஜெபம் கேட்கப்படும். மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாது ஒரு குறை உண்டாயிருக்குமானால், வேதத்தை நிறுத்தி நிதானமாய் வாசிக்கணும். உங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னா எடுத்து அப்படியே நடன்னு ஊத்திடுறது இல்லை. ஒவ்வொரு துளியாக நீங்க எவ்வளவு ரசிச்சு குடிக்கிறீங்க. இந்த வெயில்ல இடமா இருக்குது. தேவனுடைய வார்த்தை அதை விட மதுரமானது. நிறுத்தி நிதானமாய் துவங்கி நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது, சரி நின்று ஜெபம் பண்ணாதாங்க நான் உட்காந்து ஜெபம் பண்றேன்னா இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாது ஒரு குறை உண்டாயிருக்குமானால், ஒரே ஒரு குறை தான், ஒரே ஒருத்த மேலதான். இந்த உலகத்துல எல்லாருமே எனக்கு ஒருத்தனை தவிர எல்லாருமே எனக்கு ஒரு குறையும் இல்லைங்க. இவன் மேல நிறைய குறை இருந்தாலும் மனுஷன் ஒரு குறை மட்டும் மன்னிக்கல அப்படின்னா இல்லை. ஒருவன் மேல ஒரு குறை உண்டாயிருக்குமானால் அந்த பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை, உங்களுக்கு எவ்வளவு தப்பிதங்கள் எவ்வளவு குறைகள் இருக்கு, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை, அந்த ஒரு குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாது இருக்கிறீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். இயேசு சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லையே, மன்னியாது இருப்பார், மன்னியாது இருப்பார். இல்லை ஏசு பிதா ரொம்ப இறக்கமுள்ளவர், அன்புள்ளவர், அந்த போய் செஞ்சு கொடுத்தான்னா கடைசியா மன்னிச்சுவார். இல்லை, மன்னியாக இருப்பார். எத்தனை முறையை சொல்லியிருக்க, ஒரு குறை மன்னிச்சிடுங்க, நீ மன்னிக்கலன்னா உனக்கு மன்னிக்கப்படாது. அப்ப பிறரை மன்னிச்சுட்டோம்னு சொன்னா அந்த பாவங்களை நாம் திருப்பி நினைக்க கூடாது. தரம் என்ன? மன்னிக்கிறவருடைய தரத்தை ஏற்று சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? எப்படி மன்னிக்கணும்? கிறிஸ்து இயேசு தேவன் உங்களை மன்னித்தது போல, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள். எபேசியர்கள் நிருபம். மன்னிக்கிறதுக்கு ஒரு தகுதி எப்படி இருக்குன்னு தேவன் சொல்லியிருக்கார்.
4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, தயவாய் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். தேவன் எப்படி மன்னித்தார்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். மன்னித்தல் அப்படின்னா எந்த பாவங்களோ எந்த அக்கிரமங்களோ இனி நான் நினைப்பதில்லை, நான் இனி நினைப்பதில்லை. இதுதான் தேவன் நமக்கு மன்னித்த தரம். அப்ப தேவன் மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை மன்னிக்கணும். புருஷன் மனைவியை மன்னிக்கணும், மனைவி புருஷனை மன்னிக்கணும், பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்கணும், பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்கணும், ஒருவரை மன்னிக்கணும்னு சொன்னா நீங்களே தேவனுடைய தரம் என்ன? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. அவர் எப்படி மன்னித்தார்? பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. நினைக்கக்கூடாது, மறக்க முடியாது. மனசுல பதிச்சு அதை மறக்க முடியாது. சாகும்போதுதான் மண்ணோடு மண்ணாக போயிடும். ஆனா நீங்கள் அதை நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு வரும்பொழுது நினைவு வரும்பொழுதெல்லாம் இல்லை, நான் அதை நினைக்க மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல மன்னிச்சிடுறேன். ஆண்டவரே, அவரை நான் இதுக்கு எனக்கு முன்னாடி எனக்கு ஒரு மீறுதலும் செய்யாதவராய், ஒரு பாவமும் செய்யாதவரை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும். நமக்கு விரோதமா பேசுறாங்கல்ல, எனக்கு விரோதமா எதுவும் பேசல, சொல்லுங்க உங்களுக்குள்ள, அதுதான் மன்னிப்பு. அப்படி இல்லாம சத்தியத்தை ஏதோ அறவுரையை கேட்டுக்கிட்டு நானும் வாழறேன் அப்படின்னு ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மீட்கப்பட்டேன், நான் இன்றைக்கு மறித்தால் ஆண்டவரோடு இருப்பேன், இதெல்லாம் உங்களை நீங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொன்னால் நீங்கள் பிறர் செய்த ஒரு பாவத்தை நீங்கள் மன்னிக்கணும். அதை நினைக்கக்கூடாது. நினைக்கு வரும்பொழுது தேவனே எனக்கு உதவி செய்யணும், அதை நான் நினைவுல வரக்கூடாது, எனக்கு நான் படுத்தக்கூடாது, அதை நினைச்சு பார்க்கக்கூடாது, அசைப்படக்கூடாது. இப்படி பேசுறாங்க, இப்படி செஞ்சாங்கன்னா அதை நான் அசைப்படக்கூடாது, நினையாது இருப்பேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி தன்னை சுத்திகரித்துக் கொண்ட ஒரு மனிதன், அவனுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்ப நான் என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். என்னுடைய பாவங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிறர் செய்த பாவங்களை நான் மன்னிக்க வேண்டும். அப்போதான் என்னுடைய பாத்திரம் பழுதில்லாத பரிசுத்தமானதா இருக்கும். தேவனத்துல போறோம், எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நான் ஒரு நன்மையும் வசம் இல்லாத ஒரு மாம்சத்தில் இருக்கிறேன், முச்செடியா இருக்கிறேன். என் மாம்சத்தில் ஒரு நன்மையும் இல்லை, நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொன்னா அதை நிரப்புவார். அந்த வல்லமை நிரப்பப்பட்ட நாம் சொன்னா யாரெல்லாம் நேசிக்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் நேசிக்க முடியும். மனைவியை நேசிப்பது லகுவா இருக்கும், புருஷனுக்கு அடங்கி இருப்பது லகுவா இருக்கும், பிள்ளைகளை நேசிப்பது கண்டிப்பது எல்லாம் லகுவா இருக்கும். எந்த பிரமாணங்களும் நமக்கு கஷ்டமாகவே இருக்காது, எல்லாம் எளிதா இருக்கும். ஏன்னா தேவனுடைய வல்லமை நம்மை தாங்குவோம். அவருடைய வல்லமையினால் நம்ம எதையும் செய்ய முடியும். உம்மாலை ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னா நாம் பிசாசின் கூட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடிக்க முடியும். வானமண்டலங்களில் பொருளாதார சேனையோடு நாம் போராட முடியும். நம்முடைய வீட்டை காத்துக்கொள்ள முடியும், நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்ள முடியும். நம்முடைய ஒரு குடும்பத்தில் ஒருவர் தேவன் வல்லமையால் நிரப்பப்பட்ட போதும் அவர்கள் முழு குடும்பத்தையுமே காத்துக்கொள்ள முடியும். புருஷன் அபிஷேகம் வல்லமையினால் தேவாவினால் நிரம்பினான்னு சொன்னார். தன் மனைவியை உந்தி தள்ள முடியும், உற்சாகப்படுத்த முடியும். ஒரு கட்டை எரிஞ்சிட்டு சொன்னா எரியாத ஒரு கட்டை பக்கத்தில் வச்சு அதை எரிய வைக்கும். இது தனித்து போவாது, நாம் அவித்து போடாமல் இருக்கணும். அது ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வழிபடத்தில் உள்ள அக்கினி ஒரு பொழுதும் அவித்து போடக்கூடாது. உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்லா அனதா எரிஞ்சிட்டு இருக்கவங்களாம் அவிஞ்சு போயிட்டாங்க. இந்த உலகம் அவர்களை குளிர பண்ணி போயிட்டு, இந்த உலகத்தினுடைய பாவங்கள், மறைவான பாவங்கள், ரகசிய பாவங்கள் அவர்களை குளிர போக பண்ணிட்டு, பண ஆசை, பொருள் ஆசை அவர்களை தனித்து போட்டுட்டு நேர்மையாக ஒத்து விட்டா போதும். ஆண்டவரை, நான் ஒரு காலத்தில் எரிஞ்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இல்லை, அந்த அக்னி என்னுடைய வல்லம் இன்னைக்கு இல்லை, நான் மீண்டுமா எரியனை அர்ப்பணிக்கிறேன். இந்த எல்லா பாவங்களையும், அறிக்கை செய்யாத பாவங்களையும் அறிக்கை செய்து விடுகிறேன். பிறரை மன்னிக்காம இருதயத்தில் கசப்பை வைத்திருந்தேன்னா அதை மூக்குள் நான் மன்னித்து விடுகிறேன். அவர்கள் நான் நினையாதிருக்கிறேன். மீண்டும் மனம் திரும்பினார், விசுவாசித்தார், தேவனத்திலே கேட்டார், தேவன் மீண்டுமா உங்களை நிரப்ப அவர் சுத்தமல்லவராக இருக்கிறார். இதனுடைய வல்லமை பெற்ற ஜனங்களாய் வாழும். ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் நிருபம், தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரமாணம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், மறக்காதீங்க. உங்கள் இதன் ஆழத்தில் இருக்கீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொன்னா அந்த ஆலயத்தில் ஒரு பிரமாணம், ஒரே ஒரு பிரமாணம். எசேக்கியேல்
43ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாராவது வாசிக்கட்டுமா? எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1019ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கணும்னு சொன்னா, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள், உங்களுடைய ஆவியிலே மகாபரிசுத்த தலத்திலே வந்து வாசமாக இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும்னு சொன்னா, அதனுடைய பிரமாணம் என்ன? ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னா எல்லாம் எங்கும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையோட எல்லா காரியங்களும், நம்முடைய பார்வை பரிசுத்தமாக இருக்கும், நம்முடைய பேச்சு பரிசுத்தமாக இருக்கும், நம்முடைய நோக்கங்கள் பரிசுத்தமாக இருக்கும், நம்முடைய செய்கைகள் பரிசுத்தமாக இருக்கும், எல்லாம் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நாம் இருக்க முடியுமானவர்களே, ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்கள்.